வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. என் பெற்றோர் செய்த நல்வினை பயனால் என் ஜீவகாந்த ஆற்றலில் இணைந்து கொண்டு என் அறிவிலும் செயலிலும் ஊடுருவி நிறைந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் குருபிரான் அருட்தந்தை அவர்களது திருவடி தாமரைகளை வணங்கி மகிழ்கிறேன். இந்த உடல் எடுப்பதற்கு காரணமான அன்னை தந்தை இருவரையும் பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். இந்த அற்புதமான இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கும் அறிஞர் பெருமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது இனிய வணக்கங்களும் தீபாவளி நல்வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். நான் முதல்ல இதுல செந்திலையும் சஞ்சீவையும் ஸ்பெஷலா நான் பாராட்டணும்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இருவரும் தான் துணிந்து நாளை தீபாவளியாக இருந்தாலும் இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுவோம்னு சொன்னாங்க. சோ அந்த எண்ணம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இத்தனை பேர் கலந்துகிட்டு இருக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்குது. ஏன்னா நான் சஞ்சீவ் கிட்ட சொல்றப்ப கூட சொன்னேன், நம்ம ஒருவர் இருவர் இருந்தாலும் கூட ஒன்னும் அதை பத்தி யோசிக்க வேண்டாம். ஏன்னா தலைப்பு பாருங்க எப்படி அமைந்திருக்கு, தீபாவளி திருநாளும் அதுவுமா. தீபாவளி இந்த வார்த்தையே நமக்கு என்ன சொல்லுது? தீப ஒலி என்று ஒரு சாரார் சொல்லுவாங்க. இன்னும் நுட்பமா சொல்றவங்க அது தீப கூட்டல் ஆவளி. ஆவளி என்றால் வரிசை என்று பொருள். அப்ப தீபங்கள் வரிசையாக, அந்த தீபங்களின் வரிசை தான் தீபாவளி. ஒரு தீபமே ஒளி கொடுக்கும். அப்ப வரிசையாக பல தீபங்கள் இருந்தால் அந்த ஒலிக்கும் பிரகாசத்திற்கும் கேட்கவா வேணும்? அப்ப தீபாவளி திருநாள் என்பது ஒளி கொடுக்கக்கூடிய, பிரகாசம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதிலும் பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு ஒரு புராண கதையும் அட்டாச் பண்ணியிருப்போம். நீங்க இதெல்லாம் யோசித்தால்தான் நம் பெரியவர்களோட அந்த மதி நுட்பம் நமக்கு நினைக்க நினைக்க ஒரு பிரமிப்பை கொடுக்கும். அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, எல்லா வயதினருக்கும் எல்லா பருவத்தினருக்கும் இந்த உண்மை போகணும். மறை பொருளை விளங்கி கொள்ளக்கூடிய அந்த அறிவின் ஆற்றல் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல இருக்கும். நிறைய பேர் வயதான பிறகும் கூட அண்டர் டெவலப்டு மைண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த போதுமான அந்த மன வளர்ச்சி இல்லாத பொழுது புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் அவர்களும் இந்த உலகத்துல வாழதானே வேணும், அதுவும் இன்பமாகவும் வாழணும். இதற்காக யோசித்த பெரியவர்கள் தான் என்ன பண்றாங்க, நிறைய கதைகளை வடிவமைக்கிறாங்க. இப்ப குழந்தைகளுக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம கதை மூலமா சொல்றப்போ சுலபமாக ஒரு உயர்ந்த விஷயம் புரியும். அதனால தீபாவளியோட என்ன கதையை அட்டாச் பண்றாங்க? நரகாசுரன். நரகாசுரனை வதம் செய்த நாள் தான் நம்ம தீபாவளியா கொண்டாடுறோம். அந்த வார்த்தையிலேயே அந்த மறைப்பொருள் இருக்கு பாருங்க. நரகாசுரன்னா என்ன அர்த்தம்? நரகம்னா என்ன அர்த்தம்? நர கூட்டல் அகம். நான் இந்த பாடி கான்சியஸ்னஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த கண்டிஷன்டு மைண்ட், என் அளவுல, என் உடல் அளவுல என்னோட அறிவை குறுக்கி கொண்டு, இந்த உடல் நான், இந்த உடலோடு சம்பந்தப்பட்ட ஒரு சிலர் தான் என்னுடைய உறவினர்கள். இப்படி வாழும் பொழுது இந்த சிக்கிக் கொண்ட மனநிலையை, நான் 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 என்று சிக்கிக் கொண்ட மனநிலை நர கூட்டல் அகம் என்று சொல்லி, இது நரகம், துன்பத்தை கொடுக்கும். அப்படி துன்பத்தை கொடுக்கக்கூடிய இந்த எல்லை கட்டிய மனநிலையை வதம் செய்தால், நரகாசுரனை வதம் செய்தால் தீபாவளி ஒளி கிடைக்கும், பிரகாசமாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை. இதைத்தான் நரகாசுரன் கதை மூலமாக நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு தலைப்பு பாருங்க எவ்வளவு அழகா சஞ்சீவ் தான் தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க இந்த தலைப்பை. இந்த தீபாவளி உண்மையில ஒளிமயமாக நம்முடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னா, எப்படி தீபங்களின் வரிசை ஒளியை கொடுக்குமோ அது போல நற்பண்புகளின் வரிசை தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒளி கொடுக்க முடியும். அப்போ இந்த நற்பண்புகளின் வரிசை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அமையணும்னா அது கருமைய தூய்மை இருந்தால் மட்டும்தான் அமையும். அப்போ எவ்வளவு அற்புதமாக இந்த தீபாவளி திருநாள் அன்று நமக்கு இவ்வளவு அழகாக ஒரு தலைப்பு அமைஞ்சிருக்கு பாருங்க, கருமைய தூய்மை. அப்போ நிச்சயமா இந்த கருமைய தூய்மை நம் அனைவருக்கும் இந்த தீபாவளி திருநாளில் ஒரு அற்புதமான பிரகாசமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். இது இறைவனுடைய வாழ்த்து என்று நான் நினைக்கிறேன். So my special thanks to Kiranmayi for joining with us today. So let me try to incorporate something in English also here and there, but I don't know how far I will be able to do that, but still let me try honestly. Valka Valamadan Kiranmayi. And on this special occasion,
Thank you, Ma. Thank you. On this special occasion, I now request the elders who have joined with us today, Saroma, Nalinima, because Soyambukani Amma, she has already given her wishes after concluding meditation. So on all our behalf, I just request Saroma and Nalinima to bless this beautiful crowd. Because being Deepavali, I just feel so elated that you all dedicated your time to this session. So, Amma, Saro Amma, Valka Valamudan, please bless the crowd, Amma, Valka Valamudan. அம்மா வாழ்க வளமுடன். இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். Thank you very much, Amma, for your noble blessings. Nalini Amma, please bless the gathering. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி. Thank you, Amma. Thank you very much. வாழ்க வளமுடன். See, this is one thing which I have. I'm sorry. செந்தில் வாழ்க வளமுடன். இவங்க ஸ்லோச்சனாத்தையும் வாழ்த்து சொன்னாங்க. அவங்க இல்ல வரல, அவங்க சொன்னாங்க. ஓகேப்பா, தேங்க்யூ. நான் தேடினேன், வந்ததுமே நம்பிய பாத்துட்டேன் இன்னைக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்பிய மிஸ் பண்ணினோம். அம்மா இருந்தாங்க. இந்த முறை வந்து தட்ஸ் ஓகே. ஏன்னா தீபாவளி ஒரு இதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி போயிருக்காங்க. தீபாவளிக்கு இல்ல, ஒருத்தர் அவரோட ஃப்ரெண்டு வந்து வாழ்த்து தெரிவிக்கணும், வளைகாப்புக்கு போயிருக்காங்க. வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க. பட் அவங்க அந்த கமிட்மெண்ட்டை நம்ம மதிக்கிறோம். எனிவே அத்தனைக்கும் நடுவுல நமக்கு வாழ்த்து செய்தி சொல்லியிருக்காங்க. அதற்காக வந்து நம்ம நிச்சயமா நம்முடைய சுலோச்சனா அம்மாவுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். அதே போல கீதா அம்மா அவர்களும் கொஞ்சம் பெரியவர்கள் தான். கீதா அம்மா வாழ்க வளமுடன். நீங்களும் வாழ்த்து தெரிவிக்கலாமே. ஜெய்சுய் அம்மாவும் இருக்காங்க. ஓ சரி சரி, நீங்க சொல்லுங்க செந்தில். நான் எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் நினைச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் பெரியவங்க எல்லாரையும் நீங்க கூப்பிடுங்க, வாழ்த்திடட்டும். வாழ்க வளமுடன் கீதா அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. ஜெய்சுய் அம்மா இருக்கீங்களா? ஜெகா அம்மா வாழ்க வளமுடன். நீங்க ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருங்க. நன்றி கீதா அம்மா, வாழ்க வளமுடன். அழகாக தீபாவளி வாழ்த்து சொன்னதற்கு மிக்க நன்றிமா, வாழ்க வளமுடன். ஜெயா சுசி அம்மா வந்து அன்மியூட் பண்ணிக்கோங்க உங்களை. வரமாட்டாங்கப்பா. வாழ்க வளமுடன்மா. இனிய தீபாவளி வாழ்த்துக்களம்மா. மிக்க நன்றிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். செந்தில் இன்னும் யாராவது பெரியவங்க இருக்காங்களா? எங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சிமா, உங்களை மாதிரி பெரியவர்கள் ஆசீர்வாதம் இதுல நிறைய யங்ஸ்டர்ஸ் அவங்க அத்தனை பேருக்கும் கிடைச்சிருக்கிறது. நன்றி. நன்றிங்கம்மா. எனக்கு தெரிஞ்ச எல்லாம் இப்ப எல்லாம் மனசால எல்லாருமே பெரியவங்க தான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. சோ அனைவரோட வாழ்த்தும் அனைவருக்கும் கிடைச்சாச்சு. இப்ப நம்ம மைய தூய்மைக்குள்ள போறோம். அதே போல இந்த பண்டிகை இதனோட அர்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்பி வாழ்க வளமுடன். சொல்லுங்க நம்பி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த தீபாவளி ஏன்னா சஞ்சீவ் கூட கேட்டாங்க, அம்மா தீபாவளி அன்னைக்கு காலையில உங்களுக்கு இணைஞ்சிக்க முடியுமா, இல்லைன்னா கூட நம்ம செஷன் வந்து இன்னைக்கு ஒரு நாள் வந்து வேண்டான்னு சொல்லிடலாம்னு சொன்னாங்க. அப்போ மகரிஷியோட ஒரு சொல் எனக்கு ஞாபகம் வந்தது. பண்டிகை என்பதற்கு மகரிஷி அழகா ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அந்த சொல்லே பாருங்க, பண்ட ஈகை தான் பண்டிகை ஆனதுன்னு சொல்லுவாங்க. சோ பண்டிகைங்கிறது என்ன? நம்மிடம் இருப்பதை கொடுப்பது. அதிலும் மகரிஷி ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. தமிழகத்தில் நம்ம முந்தி கொண்டாடின ஒரே பண்டிகை பொங்கல் தான். என்ன காரணம் அப்படின்னாக்கா, எப்பொழுது பண்டங்களை நீங்க ஈகையாக கொடுக்க முடியும்னா, only when you have surplus you can think of sharing it with others. So when you have surplus during those times, only during the harvest they have surplus amount of grains, because money was not into our lives on those days. So Swamiji says that they were able to share the food grains only during the harvest period. So in Tamil Nadu we have celebrated only Pongal.
அப்பதான் நமக்கு அறுவடை செய்த நெற்கதிர்கள் இருக்கும். அப்போ அந்த பண்டத்தை ஈகையாக யாருக்கெல்லாம் தேவையோ அவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு பழக்கம் வந்தது. And they have added one more thing, gratitude. So during Pongal, we have a day specially allotted to express our gratitude to the cows, because without which we can't perform agricultural activities. So Pongal we used to celebrate by sharing the food grains with the needy people and also expressing our gratitude to cows and all other equipments which helped us in farming. See, in northern part of India, they have the harvest of wheat, which they were celebrating as Deepavali. எப்படி இன்னைக்கு யூஎஸ்ல எல்லா கல்ச்சரும் இருக்கோ, so many people from different parts of the world are now in US. And similarly, people belonging to one particular country, now they are spread throughout the world. People from various countries are now in one particular country. At the same time, people from one particular country is able to spread out throughout the world. In this way, when we have got the chance of being with all others, we have copied celebrating Deepavali from northern part of India. And Swamiji, he used to say, பொங்கல் கொண்டாடினோம், இப்போ வடநாட்டுக்கு பிசினஸ்க்காக போனவங்க அல்லது வடநாட்டுல இருக்கவங்க இங்க வந்து பிசினஸ் பண்ணாங்க. As a result, we have started celebrating Deepavali also. தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல பாத்தீங்கன்னா மலபார், கேரளா இருக்கு. அங்க ஓணம் பண்டிகை ரொம்ப பிரசித்தம். அப்ப நம்ம என்ன செய்தோம், அவங்கள பார்த்து இங்கேயும் அத்தப்பூ கோலம் போட்டு ஓணம் பண்டிகை, அதுக்கும் நம்ம ஒரு ஸ்டோரி அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? மகாபலி என்ற ஒரு மன்னன் மிக சிறப்பாக ஆட்சி செய்தான். அந்த மகாபலிக்கு இறைவன் காட்சி கொடுத்ததாக, அவனுடைய அந்த ஆணவத்தை அடக்கி இறைவன் காட்சி கொடுத்ததுதான் நம்ம ஓணம் என்று கொண்டாடுகின்றோம். இப்ப மகரிஷி சொல்லுவாங்க, என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, பண்டிகை என்பது எதற்காக தோற்றுவிக்கப்பட்டதுன்னா பண்டை ஈகை, அதே சமயத்தில் நம் நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்காக. இப்ப என்னாச்சு, இவங்களை பார்த்து கொஞ்சம் அவங்கள பார்த்து கொஞ்சம், இப்ப too many festivals. இது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களுக்கு ஒரு சுமையாக, எது சுகத்தை கொடுக்கணும்னு ஆரம்பிச்சோமோ அதுவே இன்று சுமை ஆயிடுச்சு. நான் ரொம்ப அழகா ஒரு புது கவிதை படிச்சேன். அதுவும் அந்த புது கவிதை எழுதினவர் வந்து above 65 years எங்களுடைய பேங்க்ல வந்து ஜெனரல் மேனேஜரா இருந்து ரிட்டையர் ஆனவங்க. அழகா எழுதியிருந்தாரு, நாளெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்த தீபாவளி ஒரு நாளில் போய்விட்டது, ஆனால் பட்ட கடன் பல மாசம் படிவாசல் காத்திருக்கும். என்ன பியூட்டிஃபுல்லா ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஆர் பிலோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில அவங்களோட சஃபரிங்ஸ வந்து சொல்றாங்க. இந்த பண்டிகைனா ஆட்டோமேட்டிக்கா என்ன நினைப்பாங்க, பெரியவங்களுக்கு நமக்கு வேணா ட்ரெஸ் வாங்காம இருக்கலாம், ஆனா குழந்தைகளுக்கு நிச்சயம் வாங்கணும் இல்லையா? குழந்தைகள் மனசு சோர்ந்து போக கூடாது, அதற்காக குழந்தைகளுக்காக ஒரு பட்டாசு வாங்கி கொடுக்கணும், இதை வாங்கி கொடுக்கணும். நான் இன்னைக்கு கூட மார்னிங் நினைச்சேன், இங்க பட்டாசு சத்தம் அதிகம் இருந்தப்போ மகரிஷி கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணின, இந்த லெக்சர் முடியும் வரையாவது பட்டாசு சத்தம் இல்லாமல் ஒரு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும். அப்ப நினைச்சேன், இன்னைக்கு டெவலப்டு கண்ட்ரீஸ்ல வந்து என்ன நினைக்கிறோம், எல்லா இடத்துலயும் பட்டாசு வெடிக்க முடியாது, அதற்கென்று அலாட் பண்ண ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல போயிட்டு அந்த கிராக்கர்ஸும் வந்து யாரோ ஒருத்தர் ஃபயர் பண்ற நம்ம பார்த்து ரசிச்சுட்டு வரோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா திஸ் ஷோஸ் ஆர் அட்வான்ஸ்மெண்ட். இது வரணும் எல்லா நாட்டிலையும். இல்லைன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவோ காற்று மாசுபடுது, அந்த நாய்ஸ் பொல்யூஷன். எல்லா ரெசிடென்ஷியல் ஏரியாவிலயும் நீங்க பட்டாசு வெடிக்கிறப்போ வயதான பெரியவர்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, அல்லது நோயாளிகள் இருப்பாங்க, எவ்வளவு சிரமப்படுவாங்க இந்த சத்தத்தினால. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீசிங் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க எல்லாம் இந்த பட்டாசு ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய கம்ப்ளைண்ட் அக்ரவேட் பண்ணும். சோ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அறிவுல உயரும் பொழுது இந்த சீர்திருத்தங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல லைஃப்ல கொண்டு வரணும். சோ பண்டிகையின் உண்மையான நோக்கம் என்னன்னா அறிவில் உயர்வது. உயர்ந்தால் தானே வந்து we will be able to share with others. சோ இந்த கருமைய தூய்மை என்பது நம்முடைய அறிவின் உயர்வை தான் காட்டுகின்றது. சோ ஜெனடிக் சென்டர், பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஜெனடிக் சென்டர் இஸ் டுடேஸ் டாபிக். How are we going to do that?
So even before we step into the process of purifying genetic center, we must be able to have a clear understanding about the genetic center itself. நம்ம கருமைய தூய்மைன்னு சொல்றோம். எது கருமையம்? இது புரிஞ்சதுனாதான் கருமைய தூய்மையை பற்றி நம்ம சிந்திக்க முடியும். அருட்தந்தை ரொம்ப அழகா சொல்லுவாங்க, there are 3 types of body. One is the physical body which everyone perceives. Inside the physical body, we know that there is an astral body, which is nothing but our life force. And because of this astral body is in constant whirling motion, it is such a speedy whirling wave, it is generating a spreading wave also, which is said to be magnetism. When it is inside the physical body, we call it as biomagnetism. And the same magnetism through which we are all now connected, it is said to be universal magnetism. அப்போ இந்த 3 விதமான உடல் இருக்கு நமக்கு. பரு உடல், நம்ம பார்க்கக்கூடிய இந்த பல கோடி செல்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த பரு உடல். இந்த பரு உடல் உற்பத்தி ஆகுறதுக்கு என்ன காரணம்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், தந்தை தாய் ஈருயிர்கள் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாக உலகில் வந்தோம். ஆக அம்மா அப்பா அந்த குரோமோசோம்ஸ் காம்பினேஷன் இருவர் இணைப்பு தான் நம்முடைய பிசிக்கல் பாடி. அப்போ இந்த பரு உடலுக்கு மூலமான அந்த வைட்டல் ஃப்ளூயிட், வித்து குழம்பு, ஜீவ வித்து குழம்பு, அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த உடலின் நடுப்பகுதி. அப்போ பரு உடலுக்கு மூலமான வித்து, வைட்டல் ஃப்ளூயிட், ஆஸ்ட்ரல் பாடி என்று சொல்லக்கூடிய இந்த சூக்கும உடலுக்கு காரணமான அந்த உயிர், அதே போல காசல் பாடி, பிரணவ சரீரம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதற்கு காரணமான காந்தம். இந்த 3ம் நம் உடலில் மையம் கொண்டு இயங்குகின்ற இடம் தான் கருமையம்னு சொல்றோம். எக்ஸாக்ட்லி சென்டர் ஆஃப் த பாடி. இதத்தான் யோகிக் டெர்மினாலஜில மூலாதாரம்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையே பாத்தீங்கன்னா இட் இஸ் சச் a ஸ்பெஷல் வேர்ட். மூலம்னா நமக்கு தெரியும், சோர்ஸ், ஆரிஜின். ஆதாரம்னா தட் இஸ் த பேஸ். சோ நம்முடைய இந்த கருமையம், ஜெனடிக் சென்டர் தான் இட் இஸ் த பேஸ் ஆஃப் ஆர் லிவிங். வை? பிகாஸ் ஆல் த இம்ப்ரின்ட்ஸ், நம்ம இப்ப சொன்னோம் இல்லைங்களா, எப்படி தீபாவளி தீபங்களின் வரிசையோ அது போல நற்பண்புகளின் வரிசையாகத்தான் நம்ம வாழ்க்கை அமையணும். அப்படி அமைந்தால்தான் பிரகாசமாக இருக்கும் வாழ்க்கை. அதுதான் நமக்கு தீபாவளி டினோட் பண்ணுது, ரெப்ரசன்ட் பண்ணுது. சோ இந்த கருமையம் இந்த 3க்கும் மையமா இருக்கு. வித்து குழம்பு, உயிர், ஜீவகாந்தம். இந்த உயிர்ல தான் நிறைய பதிவுகள் இருக்கு. அதனாலதான் நம்ம பிசிக்கல் பாடி இஸ் செட் டு பி த வெஹிக்கிள் ஃபார் த சோல் ஆர் ஆன்மா. இந்த ஆத்மா தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த கலங்கங்களை, வேண்டாத பதிவுகளை எல்லாம் கழித்து தன்னை தூய்மையாக்கி கொள்வதற்கு இந்த உடல் ஒரு வாகனம். அந்த உடல் ஆரோக்கியமா இருந்தால்தான் ஆன்மா தான் வந்த வேலையான இந்த இறைநிலை உணர்வு பெற முடியும். அதனாலதான் மகரிஷி அழகா சொல்லுவாங்க, there should not be any conflict between the purpose of life and method of living. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், பர்பஸ் ஆஃப் லைஃபே நமக்கு சரியா தெரியாததுனால, என்னுடைய வாழ்வின் நோக்கம் என்ன, இது சரியா தெரியாததுனால நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். டீவியேட் ஆகி விலகி 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 வாழும் முறை பாத்தீங்கன்னா வாழ்வின் நோக்கத்துல இருந்து ரொம்ப விலகிட்டோம். இதனோட விளைவாகத்தான் துன்பங்களையே நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப இந்த வாழ்வின் நோக்கம் புரியணும்னா அதையும் பெரியவங்க பாருங்க எவ்வளவு அழகா ஒரு கதை சொன்னாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்கள்ட்ட நீங்க ஜெனடிக் சென்டர், இந்த ஜெனடிக் சென்டர்ல தான் கண்ணா உன்னுடைய வைட்டல் ஃப்ளூயிட், லைஃப் ஃபோர்ஸ் அண்ட் பயோமேக்னெட்டிக் ஃபீல்ட், எவ்ரிதிங் ஹாஸ் இட்ஸ் சென்டர். அது மட்டுமல்ல, இந்த சோல் என்று சொல்லக்கூடிய இந்த லைஃப் ஃபோர்ஸ் பார்ட்டிகல்ஸ்ல என்ன இம்ப்ரின்ஸ் இருக்கோ அந்த இம்ப்ரின்ஸ் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டா வெளியே வருது. அதுதானே இன்னைக்கு சயின்ஸ் ஆறான்னு சொல்றாங்க. இப்ப நம்மளால எப்படி கனெக்ட் ஆக முடியுது? even though we are so many miles apart, நம்மளால எப்படி கனெக்ட் ஆக முடிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு உயர்ந்த ஒரு விஷயம், அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி என்கின்ற ஒரு மனிதர் அவருடைய கொள்கைகள் மூலமாக நம்ம எல்லாரையும் ஈஸியா கனெக்ட் பண்ணினாங்க.
அப்போ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, வாட் எவர் வி திங்க், வாட் எவர் இஸ் இன் ஸ்டோர் இன் ஆர் ஜெனடிக் சென்டர், தட் கீப்ஸ் ஆன் ரிஃப்ளெக்டிங். இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் ஆறாவாக வெளிப்படுது. நீங்க எல்லாருக்குமே கூட இதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என்ன, நான் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் பாருங்க. ஒரு பெரிய மனிதர், அவரு சொசைட்டில ரெஸ்பெக்டபிள் பொசிஷன்ல இருக்காங்க. அவருக்கு ஒரே பையன். திருமணம் முடிந்து அந்த பெண் வந்து கொஞ்ச நாள் கூட அந்த வீட்டுல வாழ முடியல. அவங்க சொன்ன ரீசன் என்னன்னா, அந்த மதர்ல அவ பார்த்தாலே பயமா இருக்கு. அவங்க கிச்சன்ல இருந்தா என்னால கிச்சனுக்குள்ள என்டர் ஆகவே முடியல. இத்தனைக்கும் மதர்ல கடுமையான சொல் பேசுறவங்க கூட கிடையாது. ஆனா என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, மதர்ல இஸ் அ பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அவங்களுக்கு வந்து எல்லாமே அத்தனை நாள் அவங்க வீட்டுல ஒரே பையன் இல்லைங்களா, அதனால பெண் குழந்தையும் கிடையாது. கிச்சன் என்பது வந்து அவங்களுடைய ஒரு கிங்டமா இருந்தது. சோ அவங்க வந்து she is very perfect. There is a place for everything and everything is in its place. இது அவங்களோட பழக்கம். அப்போ இந்த மாமியார் வாயை திறந்து சொல்லலைன்னா கூட மனசுக்குள்ள பயம். வந்திருக்க மருமகள் இன்னைக்கு கிச்சனுக்குள்ள வரப்போறா, பட் இவ என்ன மெஸ் பண்ணுவாளோ தெரியாது, இவளுக்கு எப்படி பழக்கமோ தெரியாது, இவ ஒழுங்கா எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கலன்னா நம்ம கோபமாவும் பேச முடியாது. ஏன்னா இன்னைக்கு நாகரிகம் இருக்கு இல்லைங்களா. முன்ன காலம் மாதிரினா கூட வில்லேஜ்ல என்ன பண்ணுவாங்க, பட்டுன்னு மனசுல பட்டதை சொல்லிருவாங்க. என்னம்மா நீ கொஞ்சம் பார்த்து ஒழுங்கா நிதானமா நடந்துக்கோ, எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் பழக்கம், எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும், நீ உங்க அம்மா வீட்டுல எப்படி இருந்தியோ தெரியாது, இதை கத்துக்கோ, இப்படி டக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு படிச்சு அந்த நாகரிகமும் சொல்றதுக்கு தடுக்கும், சொல்லாமலும் இருக்க முடியல. ஏன்னா so many years of habits. இப்போ இந்த தடுமாற்றத்துல மாமியார் கிட்ட இருந்து வெளிவரக்கூடிய அலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இந்த பொண்ணு கிச்சனுக்கு வராட்டியே நிம்மதின்னு நினைக்கிறாங்க. வாயை திறந்து சொல்லலைன்னாலும் மனசுல நினைக்கிறாங்க. இந்த அலைகள் தான் அந்த குழந்தைய கரெக்டா ரீச் பண்ணி அந்த பெண் என்ன பயப்படுறாங்க, வேண்டவே வேண்டாம்ப்பா, என்னால உங்க அம்மாவோட இருக்க முடியல, என்னமோ தெரியல. அவங்க பாவம் எதுவும் எல்லாம் கடுமையா பேசல, பட் somehow I am not able to relate to her. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி தனி கொடுத்தனும் போயாச்சு. அரண்மனை மாதிரி வீடு. இந்த வயதான காலத்துல கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிட்டு மனசு சங்கடத்தோட இருக்காங்க. லக்கிலி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ நான் மெல்ல இதை நேரடியா சொல்லாம ஆலியார் ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கூட்டிட்டு போனேன். அதன் பிறகு என்ன புத்திசாலிங்க இல்லையா, 2 பேருமே வந்து மெல்ல மெல்ல புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா, அழகா குழந்தைகளை வாழ்த்துறாங்க. பரவாயில்ல அவங்க தனியா இருந்தாலும். இதுதான் நம்ம ஜெனடிக் சென்டரோட ஒரு வேல்யூ. நீங்க வாயை திறந்து பேசாட்டி கூட உங்க ஜெனடிக் சென்டர்ல என்ன விதமான இம்ப்ரின்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதுதான் வெளியே வரும். நீங்கள் அங்க நல்ல அன்பு, கருணை, இனிமை, இந்த நற்பண்புகளை வச்சிருந்தீங்கன்னா அது வெளிப்படும். அப்போ முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கூட உங்களோட ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். ரொம்ப மகிழ்ச்சியா அவங்கள பத்தி நினைச்சதுமே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். அவங்க கூட எனக்கு பேச முடியல, நேரம் இல்ல, கொஞ்சம் பிஸியா போய்கிட்டு இருக்கு, ஆனாலும் அவங்கள நினைச்சதுமே எனக்கு ஒரு மகிழ்ச்சி வருது, இப்படி யோசிப்பீங்க. ஒரு சிலரை நினைக்கும் பொழுது என்ன நினைக்கிறோம், என்னமோ தெரியலப்பா, எனக்கு அவங்களோட நான் பேசதான் செய்யறேன், பிகாஸ் we are so closely connected. மேபி சிஸ்டர்ஸா இருக்கலாம், இல்ல சம்டைம்ஸ் லைஃப் பார்ட்னரா இருக்கலாம், அல்லது சம்டைம்ஸ் ஓன் சில்ட்ரன், பிரதர்ஸ், வாட் எவர் இட் மேபி. நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னாக்கா, we are so close, maybe blood related, but still I hesitate to talk to them. I don't know why. Somehow I wasn't able to connect to them. என்ன காரணம்? எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் அவர்கள் கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவு தான் வெளிப்படுகின்றது. அந்த வெளிப்படுதல் தான் நம்மை வந்து அவங்க கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ்க்கு நகர்த்துது. அப்போ நீங்க ரொம்ப சுலபமா இதை புரிஞ்சுக்கணும்னா, ஒரு அழகான மலர்னு எடுத்துக்கோங்க. அந்த மலர் when it is in full bloom, we are able to receive the fragrance. அந்த செடி யார் பூச்செடி நட்டு வைத்து அவங்க தண்ணீர் ஊத்தி பராமரித்து இன்னைக்கு அது அழகிய மலராக மலர்ந்திருக்கிறது. இப்போ அந்த மலர் அந்த செடியை நட்டு பாதுகாத்து பராமரித்து நீர் ஊற்றி வளர்த்தவங்களுக்கு மட்டுமா அந்த வாசத்தை கொடுக்கும்? யாரெல்லாம் அந்த மலர் கிட்ட போறோமோ அவங்களுக்கெல்லாம் அந்த வாசம் கிடைக்கிறது. அதே போலதான் நம்முடைய கருமையத்தை நம்ம தூய்மையா வைத்துக் கொள்ளும் பொழுது யாரெல்லாம் நம்ம கிட்ட வராங்களோ அவங்க நமக்கு ரிலேட்டடா இருக்கணும்ங்கிற அவசியமே இல்லை. அத்தனை பேருக்கும் அந்த வாசம் போகும். அதுதான் அவ்வை பாட்டி ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாங்க, எங்கேயோ மலை மீது இருக்கக்கூடிய சந்தனம் எல்லாருக்கும் வாசனையை கொடுக்குது, ஆனால் நம்ம உடல்ல பிறக்கிற நோய்
சந்தனம்ங்கிறது எங்கேயோ உச்சியில, மலை உச்சியில இருக்கு. அந்த சந்தனத்தை அந்த மலைவாழ் மக்கள் எடுத்து கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. அந்த சந்தன கட்டை நமக்கு அப்படி ஒரு வாசம் கொடுக்குது. ஆனா நம்ம உடல்லயே பிறந்திருக்கிற வியாதி, the disease which exists in our own physical body, can we tolerate that just because of the reason it is in my body? It is giving me pain. உடல்ல இருந்தாலும் நோய் துன்பத்தை கொடுக்குது. எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மலை உச்சியில, the sandal is from a faraway place, maybe from a hill station, but I am able to enjoy the smell of the sandal even though I am not connected to it. Whereas the disease which exists in my own physical body, it gives me pain. இத சொல்லிட்டு அவை பாட்டி சொல்றாங்க, அதனால எங்கோ இருக்க மக்கள் நினைக்க வேண்டாம். When the wavelength matches, we are able to connect to them, maybe so many thousand miles apart, but the one who is our own brother or sister, who is blood related, may be causing pain to us because of their behavior. நம்ம சொல்ல முடியாது என் கூட பிறந்தவங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள நான் தூக்கி வச்சு கொண்டாடவும் முடியாது. சில சமயம் அவர்களாலே துன்பம் ஏற்படும். அதே போல எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒருவரால, எவ்வளவோ பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற ஒருவர் எனக்கு என் மனதிற்கு அமைதியை, நிறைவை கொடுக்க முடிகின்றது. என்ன காரணம்? இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த இம்பிரிண்ட்ஸ் இன் த ஜெனடிக் சென்டர். அதனாலதான் இந்த ஜெனடிக் சென்டரை நம்ம மேன்மையா மதிக்க வேண்டியிருக்கு. அருட்தந்தை ரொம்ப அழகா ஒரு கவிதையில சொல்லுவாங்க, காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ, மாந்தராக வாழுகின்ற மாண்புடைய எவர்க்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே. Whatever may be the branch through which we are approaching that God consciousness, supreme, omnipotent, omnipresent, divine, whether it is science or philosophy, you have to understand the importance of genetic center. Until then, you cannot able to appreciate even the greatness of the divinity. So இந்த கருமையத்தை பற்றிய அறிவு அவ்வளவு ஒரு முக்கியமானது. அருட்தந்தை அதை ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த கருமையம் வந்து நமக்கு எப்படி இதனுடைய தன்மைகள் உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சாதானே நம்ம அதை சரி பண்ண முடியும். அதற்கு ஒரு 6 ஃபேக்டர்ஸ் மகரிஷி சொல்றாங்க. 3 are natural factors and 3 are artificial. இந்த நேச்சுரல் ஃபேக்டர்ஸை வந்து நம்ம கை வைக்க முடியாது. இயற்கையில அமைந்த ஒரு கொடை நமக்கு. முதல் திங் வந்து ஹெரிடிட்டரி இம்பிரின்ஸ், நம்முடைய கரு அமைப்பு. இப்ப அழகா சஞ்சீவன் அறிமுகப்படுத்தினப்ப சொன்னாங்க, அவர்களுடைய தாய், தந்தை, சித்தப்பா, அக்கா, மாமா, அண்ணா என்று எல்லோருமே ஒரு 6 பேராசிரியர்கள் இருக்கிற வீடு. அப்போ அந்த கருவமைப்பு பதிவு உங்களுக்கு என்ன கொடுக்கும்? இயல்பாகவே நற்சிந்தனைகளை கொடுக்கும். So very first reason for the imprints in our genetic center is our hereditary imprints. எந்த வழியில நம்ம வந்தோம், அந்த பெற்றோர்கள். அப்ப நம்ம யாரும் இதுல மனசு சோர்ந்து போக வேண்டியதில்லை. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? எங்க அம்மா அப்பா கொடுத்த பதிவு தானே எனக்கு கோபம் வருது, எனக்கு ஒரு மனநிலை வந்து சமப்பட முடியல, எரிச்சல், வெறுப்பு இதெல்லாம் வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நிச்சயமா நீங்க இந்த இடத்துல ஒரு நுட்பமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னைக்கு ரன் பண்ற லைஃப் நம்ம அம்மா அப்பா கொடுத்ததுன்னா, நம்ம குழந்தைங்க லீட் பண்ற லைஃப் இஸ் வாட் we have given to them. அப்போ நம்ம இன்னைக்கு கூட என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்? Let us just start blessing our kids so that we are giving a very beautiful base of imprints to our own kids. அப்போ இந்த கருவமைப்புங்கிறது நம்ம பெற்றோர்கள் கிட்ட இருந்து நம்ம வந்தது. அந்த அடிப்படையில தான் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க போறோம் என்ற பொழுதும், இன்னைக்கு நமக்கு அறிவு பிரகாசமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுனால we are in this satsang. So now let us try to give very beautiful imprints to our own kids. So very first factor deciding the imprints in our genetic center is hereditary imprints, கருமையம், கரு அமைப்பு பதிவு. இது ஒரு நேச்சுரல் ஃபேக்டர். இரண்டாவது நேச்சுரல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளானட்டரி பொசிஷன். நம்ம
கரு உற்பத்தி ஆகும் பொழுது நம்ம லாஸ்ட் செஷன்ல டிஸ்கஸ் பண்ணினோம். சாரி, லாஸ்ட் பட் ஒன், இந்த கோள்கள், விதி, மதி, இது டிஸ்கஸ் பண்ணப்போ சொன்னோம். அன்னையின் வயிற்றில் அந்த கரு உருவாகும் பொழுது வானில் சஞ்சரிக்கும் கோள்கள் எப்படி இருக்கு, அது அதன் பிறகு மாறிக்கிட்டே இருக்கு. அந்த மாற்றத்தினால அந்த கோள்கள்ல இருந்து வரக்கூடிய அலை வீச்சு நிச்சயமா நம்முடைய கருமையத்தில் ஒரு தாக்கத்தை கொடுக்கின்றது. So what are all the radiations we receive from the planets that has an impact on our genetic center? This is the second natural factor. The third one is accidents, unexpected accidents, தற்செயலாக ஏற்படும் மோதல். இந்த மூன்றுமே பாத்தீங்கன்னா இயற்கை காரணங்கள். முதல் காரணம் கருவமைப்பு பதிவு. அதனாலதான் நம்ம ஒவ்வொருவருமே அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் நம்மள இந்த மகாத்மா காந்தி கூட அழகா சொன்னாருன்னு சொல்லிட்டு நேத்து பாலச்சந்தர் ஐயா சொன்னாங்க இல்லையா, எத்தனை பேர் அதுல கலந்துட்டீங்கன்னு தெரியல. 3 குரங்குகள் என்ன சொல்லுவாங்க காந்தி தாத்தா? கண்களை மூடி இருக்கும் ஒண்ணு, காதை மூடி இருக்கும், வாயை மூடி இருக்கும். என்ன காரணம்? உனக்கு நல்லது யோசிக்காட்டியும், நல்லது செய்யாட்டியும், நல்லது பார்க்காட்டியும் கூட பரவாயில்லப்பா, நல்லது இல்லாததை, தீயதை ஒருபோதும் பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பேசாதே, இத அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சோ நம்மளோட ஜீன்ஸ் தான் நம்ம குழந்தைகளாக வருகின்றன என்றால் நம்ம எவ்வளவு கேர் எடுத்துக்கணும். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் த பெஸ்ட் ஸ்கூல்ல குழந்தைய போடணும், த பெஸ்ட் உலகத்துல எல்லாம் என் குழந்தைக்கு கொடுக்கணும், பிராண்டட் ஐட்டம்ஸா கொடுக்கணும் என்னோட குழந்தைக்கு. இது இயல்பாக பெற்றோர்களது எண்ணம், தவறே கிடையாது. அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா, எதெல்லாம் த பெஸ்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ இது எல்லாத்துலயும் த பெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பியூரஸ்ட் ஜெனடிக் சென்டர் கொடுக்கறதுதான். அதற்கு நம்ம இந்த மாதிரி சத் சங்கத்துல இணைந்தாலே போதுமானது. நான் அதனாலதான் கிரண்மயியை அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணுவேன். See the pain she takes, she may not be able to understand in full, but still she is attending without fail. That really motivates me. அது போல நம்ம குழந்தைகளுக்கு நம்ம நல்ல கருமையத்தை கொடுக்கணும்னு நினைப்போம். முதல்ல செயல் கூட அடுத்தது. Let us all think first. எப்படி நான் சொத்து சேர்த்தணும்னு நினைக்கிறேனோ, என்னோட குழந்தைக்கு நான் அதிகம் பணம் சம்பாரிச்சு வைக்கணும், நல்லா இன்னும் உழைச்சு பணம் சம்பாரிச்சு வைக்கணும், என்னோட குழந்தைக்கு நல்ல அறிவை கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அதே போல ஒரு தூய்மையான கருமையத்தை கொடுக்கணும்னு நினைப்போம். சோ இந்த ஹெரிடிட்டரி இம்ப்ரிண்ட்ஸ். நெக்ஸ்ட் கம்ஸ் த ரேடியேஷன்ஸ் we receive from the planets, and third one is the unexpected accidents. நம்ம எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம். ஆக்சிடென்ட்னா நீங்க ரொம்ப பெருசாலாம் கற்பனை பண்ண வேண்டாம். காலையில வீட்டுல எழுந்து அப்படி நடந்து வந்தோம், தெரியாம கதவுல இடிச்சுக்கிட்டோம்னு பாருங்க, that is also an accident. Unexpectedly we just go and hit on the door and that causes a pain. Sometimes சின்ன பெயினோட அது முடிஞ்சிரும். Sometimes அதுவே பாத்தீங்கன்னாக்கா prolonged periodல disease மாறும். So it is all about the imprints what we have already in the genetic center that decides whether this simple hit is going to be a pain or this is going to continue as a disease. அதனாலதான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, அது ஒரு அழகான டேர்ம் இருக்கு, ஒரு ஃப்ரேஸ் இருக்கு டாக்டர்ஸ் பத்தி சொல்றப்போ, God cures and doctor collects the fees. சோ நம்முடைய வினை பதிவுகள் போனாதான் நம்முடைய நோய் குணமாகும். அப்போ இந்த நிர்வாகத்தை இறைவன் கையில வச்சிருக்கான். அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க நாட்பட்ட வினை, கண்ம வினைனே சொல்றாங்க. வார்த்தை பாருங்க, கண்ம வினைதான் காரணம் சில டிசீஸ் போகாம இருக்கிறதுக்கு. அப்ப என்ன சொல்றாங்க, இந்த வினைகள் தீரும் பொழுதுதான் இந்த நோய் தீரும். அப்போ இந்த கியூரிங் ப்ராசஸ், இந்த ஹீலிங் ப்ராசஸ் கடவுள் கையில இருக்கு. ஆனா நம்ம யாருக்கு பே பண்றோம்? we are paying doctors அப்படின்னு சொல்லுவாங்க. God heals and we pay to doctor collects the fees அப்படின்னு சொல்லிட்டு. அது போல இந்த 3 காரணங்கள் பாத்தீங்கன்னா ஜெனடிக் சென்டரோட பியூரிஃபிகேஷனுக்கு பியூரிஃபிகேஷன் அடுத்தது போலாம். இந்த இம்ப்ரிண்ட்ஸ் இந்த ஜெனடிக் சென்டர், இட் இஸ் பேஸ்ட் அப்பான் தீஸ் 3 நேச்சுரல் ஃபேக்டர்ஸ்: ஹெரிடிட்டரி இம்ப்ரிண்ட்ஸ், ரேடியேஷன்ஸ் we are receiving from the planets, and the unexpected accidents. தமிழ்ல கருவமைப்பு பதிவு, கோள்களின் நிலை, தற்செயல் மோதல். We have 3 more artificial factors which are absolutely in our control so that we can keep our genetic center purified. உணவு, எண்ணம், செயல். The food we eat, the thoughts and the deeds.
இது பாருங்க எவ்வளவு சிம்பிள். இன்னைக்கு ஏன்னா தீபாவளி வேற, எல்லார் வீட்லயும் மெனக்கெட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்வீட்ஸ் செய்து, எனக்கு தேன்மொழி எல்லாம் வேற நேத்து பார்த்தா இன்னைக்கு டாக்டர் சொல்லுவாங்க, இந்த குழந்தைகள் அட்வர்டைஸ்மெண்டோட எஃபெக்ட் சொல்றப்போ எனக்கு ஒரு டாக்டர் சொன்னாரு, மேடம் இன்னைக்கு குழந்தைங்க வந்து உணவை நாக்குல ருசிக்கிறதுக்கு முன்னாடியே மேடம் கண்களால சாப்பிட்டுடுறாங்கன்னுட்டு. பிகாஸ் ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட், அந்த எம்மின்னு சொல்றது, அந்த கலர் அப்படியே அந்த ஆட்ல குழந்தைங்க பாக்குறப்பே பாத்தீங்கன்னா அந்த கண்கள் விரிந்து, சின்ன குழந்தைங்க தானே வேற. சோ தே ஈட் த ஃபுட் த்ரூ தயர் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல பாத்தீங்கன்னா நேற்று அழகா தேன்மொழி ஜாங்கிரி செஞ்சு போட்டிருந்தாங்க. நான் முதல்ல கண்களால சாப்பிட்டுட்டேன் அதை. அப்போ இன்னைக்கு எல்லாரும் தீபாவளிக்குன்னு மெனக்கெட்டு எவ்வளவோ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சிருப்போம். முறுக்கு, நிறைய விதமான பண்டங்கள் செஞ்சிருப்போம். ஆனாலும் கூட அருட்தந்தை குழந்தை பாட்டிலே சொல்லிக் கொடுப்பாங்க, அம்மா கொடுக்கும் ஆகாரம் அளவாய் உண்ண வேண்டும், அதை சும்மா அதிகம் சாப்பிட்டால் சுகத்தை கெடுக்கும் தெரிந்திடுவோம். சோ நம்ம நிச்சயமா அளவா சாப்பிடணும். இன்னும் ஒரு படி மேல போய் சப்போஸ் வீட்டுல யாராவது ஒருத்தர் கொஞ்சம் எனக்கு இப்ப வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க தயவு செஞ்சு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நான் எத்தனை நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கிச்சன்ல மணிக்கணக்கா செய்த உங்களுக்கு ஒரு துண்டு இத வாயில போட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாதா? மனசு வருத்தப்பட்டுக்கிறோம். தயவு செய்து அப்படி யாரையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா மகரிஷி சொல்றாங்க, நம்ம சாப்பிடுற உணவு வகை வந்து சாத்விக் ஃபுட்டாக, ஃப்ரெஷ் ஃபுட் குக் பண்ணி கொஞ்ச நேரத்துல நம்ம அதை கன்சியூம் பண்ணணும். அதே போல சத்வ குணங்களை அதிகரிக்கிற ஃபுட் என்னன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். எனக்கு அழகா பூர்ணாம்பிகை தான் சொன்னாங்க, தங்கம் என்ன உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் அப்படின்னாக்கா அவங்க சொன்னாங்க, எனக்கு வந்து வாட் இஸ் தட், ஸ்ட்ராபெரி பிடிக்கும், பனானா பிடிக்கும். அழகா அவங்க பழங்கள் பேரை தான் சொன்னாங்க. அது போல வந்து அந்த உணவெல்லாம் மேன்மையானது. அப்கோர்ஸ் ஒரு அக்கேஷன் அப்படின்னா நம்ம நிச்சயமா செய்வோம், நம்ம நல்ல மணிக்கணக்கா நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்வீட்ஸ், நம்ம காரம் அதெல்லாம் செய்யலாம். பட் அந்த உணவெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாக்குக்கு ருசி கொடுக்குமே தவிர நம்முடைய கேரக்டர் ஃபைன் டியூனிங்க்கு அந்த ஃபுட் ஹெல்ப் பண்ணாது. பட் நிச்சயமா லைஃப் வந்து மோனோட்டானஸா ஒரே மாதிரி நம்ம வந்து இட்லி தோசை மட்டும் சாப்பிட முடியாது. யூ நீட் வெரைட்டி. ஸோ யூ என்ஜாய் யுவர் தீபாவளி. நான் அதுக்கு குறுக்கல நிக்கல, பட் கொஞ்சம் லிமிட் அண்ட் மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த உணவு வகை நம்ம என்ன சாப்பிடுறோங்கிற உணவு வந்து டிசைட் பண்ணுது நம்மளோட இம்ப்ரென்ஸ. எண்ணம் ரொம்ப முக்கியம். நான் என்னங்க அவரு கெட்டதா செஞ்சுட்டேன், மனசுல தானுங்க நினைச்சேன், இந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷனே இல்ல, எனக்கு ரொம்ப துன்பம் கொடுத்துட்டாரு, அவர் கெட்டு போகணும், வீணா போகணும். தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எண்ணம் டைரக்டா நம்ம பயோமேக்னெட்டிக் ஃபீல்டுல சேஞ்ச் உண்டு பண்ணும். நான் சொன்ன மாமியார் எக்ஸாம்பிள் பாத்தீங்களா, அவங்க மருமகள்கிட்ட வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா அவங்க எண்ணத்தினோட விளைவு அந்த பெண் குழந்தைய அவங்களோட இருக்க விடாம தனியாவே போக வச்சிருச்சு. சோ பி வெரி வெரி கேர்ஃபுல் இன் யுவர் தாட்ஸ். தாட்ஸ் தானே அலட்சியமா இருந்துராதீங்க. நோபல் தாட்ஸ் வந்து அற்புதமாக உங்களோட பர்சனாலிட்டியை தூக்கி பிடிக்கும். அதே போல செயல்கள், நம்முடைய எண்ணம் தானே நாளைக்கு சொல்லாகவும் செயலாகவும் மலரப் போகிறது. நான் எப்பவும் வேடிக்கையா சொல்லுவேன், ஒரு கோபத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வார்த்தையை விட்டுட்டு அதன் பிறகு யாராவது சொல்லுவாங்க, என்ன நீ அப்படி பேசிட்ட, நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன், நீயா இவ்வளவு மோசமா பேசின அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், நிஜமாவா நானா அப்படி பேசினேன்னு சொல்லிட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கான்சியஸா அந்த வார்த்தையை சொல்லணும்னு நினைக்காம இருந்திருக்கலாம். ஆனா பல காலமாக அந்த நபர் மேல நமக்கு ஏதோ ஒரு வெறுப்புணர்ச்சி வளர்ந்துட்டே இருக்கும். இவங்க எப்படி மிஸ்பிஹேவ் பண்றாங்களே, நான் இவருக்கு எவ்வளவு நல்லது பண்ணினாலும் என்ன புரிஞ்சுக்கலையே. நான் மேபி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பே நான் சொல்றேன். நம்ம என்ன கோபத்துல என்ன சொல்லிடுவோம், நான் என்ன சுகத்தை கண்டேன் உங்களோட வாழ்ந்து, ஒரு அடிமை மாதிரி இருக்கேன் இந்த வீட்டுல. இந்த வார்த்தை வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் சொல்லிடுவோம். ஆனா அவங்க மனசு அது ரொம்ப பாதிக்கும். அடிமையா வச்சிருக்கிறேன் நான் உன்னை, என்ன வார்த்தை சொல்லிட்டேன்னுட்டு. அப்ப நம்ம ஒரு சமாதானம் என்ன சொல்றோம், இல்லப்பா அது என்னமோ கோபத்துல வந்த வார்த்தை, அதுக்கு போய் நீங்க வெயிட் கொடுத்து ஏன் வந்து நீங்க ரொம்ப பெருசா கவலைப்பட்டுக்கிறீங்க, அதை விட்டு தள்ளுங்க. அந்த எமோஷன்ல நான் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எமோஷன்ல எல்லாம் வார்த்தைகள் வெளிவராது. Unless otherwise you feel so deep inside your heart that I am not enjoying freedom in this home. இது இல்லைன்னா உங்க வாயில அந்த அடிமைங்கிற வார்த்தை வரவே வராது. மேபி உங்களுக்கே கூட கான்சியஸா அது தெரியாம இருக்கலாம். பட் டீப் இன் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் இட் மே பி தேர். நான் எவ்வளவு சுதந்திரமா இருந்தேன் எங்க அம்மா வீட்டுல, எப்படி நான் நினைச்சதெல்லாம் செஞ்சேன், ஆனா இங்க அப்படி இல்ல. அந்த வருத்தம் உங்க மனசுல இருந்தால் மட்டும்தான். சம்டைம்ஸ் அந்த வருத்தம் மே நாட் பி ட்ரூ ஆல்சோ. இங்க உங்களை அவங்க நல்ல சந்தோஷமா தான் வச்சிருந்திருப்பாங்க. ஆனா நீங்க என்ஜாய் பண்ண ஃப்ரீடத்தோட நீங்க கம்பேர் பண்ணி இங்க இல்லைன்னு நினைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுதான் வார்த்தைகள்ல வரும், செயல்களாகவும் உருவெடுக்கும்.
சோ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா எண்ணத்துல இருங்க. இந்த 3 artificial factors which are absolutely in our hands, the food we eat, the thoughts we think and the deeds we do, இந்த மூன்றுலயும் ரொம்ப கவனமா இருங்க. இது நம்ம கருவமைப்பை சரியா வச்சிருக்கோம். சரி, இப்போ இந்த கருவமைப்பை எதெல்லாம் கெடுக்குதுன்னு பார்த்துடலாம். நம்முடைய ஜெனடிக் சென்டரை அருட்தந்தை அதற்கு அழகா ஒரு கவி எழுதியிருப்பாங்க. நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம். ரொம்ப ஆசைகளை சேர்த்துட்டே போகாதீங்க. அதனாலதானே சுவாமிஜி ஆசை சீரமைத்தல் சொன்னாங்க. ஆசையை பொறுத்த வரைக்கும் 2 தான். when you desire an object, you please think whether you need it. If the answer comes that you are in absolute need of that particular object, then you devise some action plan to achieve the desired object. தேவையே இல்ல இந்த பொருள் நினைச்சீங்கன்னா you just put a full stop. For so and so reason, I am not going to endeavor in the action of achieving that object. You just put a full stop. இந்த ரெண்டும் செய்யாம ஆசைய மனசுல சுமந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய பாரம். சோ முதல்ல நம்ம கருமையத்தை கலங்கப்படுத்துற செயல் என்னன்னா நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம். எப்பவும் ஒரு பெரிய மூட்டையை சுமந்துகிட்டே நீங்க நடக்கணும்னாக்கா will you feel comfortable? அதே மாதிரிதான் ஆசைகளோட கூட்டம். அது மனசுல பெரிய பாரமா அழுத்துறப்பதான் நீங்க லைஃப கூட என்ஜாய் பண்ணி வாழ முடியல. செகண்ட் திங் மகரிஷி சொல்றாங்க பாருங்க, நெஞ்சம் மனம் பேச்சிடை பிணக்காகும் பொய்கள். தயவு செய்து இந்த பொய் சொல்ற பழக்கத்தை விட்டுடுவோம். வள்ளல் பெருமான் ரொம்ப அழகா சொல்றாங்க, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும்ங்கிறதுல உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். என்ன நினைக்குதோ அதுதான் நம்மளுடைய சொற்களாக செயலாக மலரணும். மனசுல ஒண்ணு நினைச்சிட்டு வெளியில நான் முன்பு சொன்ன அதே மாமியார் எக்ஸாம்பிள் தான். மனசுல நினைச்சது வேற, வெளியில அவங்க ஸ்வீட் அண்ட் சாஃப்டா பழகுறாங்க. பட் அது ஒர்க் ஆகவே ஆகாது. அவங்களுக்கும் அது துன்பம். அவங்களோட ஓன் ஜெனடிக் சென்டரை அது பொல்யூட் பண்ணுது. சோ இரண்டாவது, தயவு செய்து நம்ம போய் சொல்ல வேண்டாம். மூன்றாவது மகரிஷி சொல்றாங்க, மறைமுகமாய் நேர்முகமாய் மற்ற உயிர் வருத்தல். நேரடியாகவும் காயப்படுத்துற வார்த்தை சொல்லாதீங்க. மறைமுகமா கூட நிறைய பேர் அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட், இந்த குத்தலான பேச்சு. சோ அது வேண்டவே வேண்டாம். மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உள்ளம் வருத்தல், இது எவ்வளவு துன்பத்தை கொடுக்கும் அவங்களுக்கு. அதே போல மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பறித்தல். இப்ப நான் சொன்ன உதாரணம் தான். தீபாவளிக்கு நம்ம மெனக்கெட்டு அக்கறையா ஸ்வீட்ஸ் காரம் எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னா தட்ஸ் ஃபைன். ஆனா அதுக்காகவே இன்னொருத்தர் அதை சாப்பிடணும்னு தயவு செஞ்சு ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். மேபி அவங்களுக்கு என்னமோ கொஞ்சம் வயிறு திம்முன்னு இருக்குன்னு நினைக்கலாம். அல்லது அந்த சமயம் எம்டி ஸ்டமக்கா இருந்தாலும் கூட என்ன பண்றோம் வேண்டாம்னு நினைச்சிருக்கலாம். சோ நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேண்டாமே. மற்ற உயிர் சுதந்திரத்தை மதிப்போம். ரொம்ப அழகா அடுத்தது மகரிஷி சொல்றாங்க, நிறைவழிக்கும் பொறாமை சினம் பகை வஞ்சம் இவை காத்தல். நம்ம மன நிறைவை இதெல்லாம் அழிச்சிரும். ஆங்கர், ஜெலஸ், என்மிட்டி, வெஞ்சன்ஸ் வேண்டவே வேண்டாம். இது நெறி பிறழ்ந்த உணவு உறக்கம் உழைப்பு உடலுறவு கரைப்படுத்தும் எண்ணம் இவை கருமையம் தன்னை கலங்கப்படுத்திவிடும் கருத்தோடு சீர் செய்வோம். ஆக நம்ம கருமையத்தை கலங்கப்படுத்தக்கூடிய இதையெல்லாம் கொஞ்சம் நம்ம விட்டு விலகினோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா இந்த பியூரிஃபைட் ஜெனடிக் சென்டர் will help us to lead a peaceful and successful life. அதுதான் நமக்கு வாழ்வின் நோக்கம். ஆக இந்த ஒரு தீபாவளி திருநாள்ல மிக அற்புதமான ஒரு விஷயம். அதே போல மகரிஷி ஒரு 10 பாயிண்ட் சொல்லுவாங்க இந்த கருமையத்தை நம்ம தூய்மையாகவும் வளமாகவும் வைத்துக்கிறது. நான் குயிக்கா சொல்லி முடிக்கிறேன் அந்த 10 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னாக்கா பெரியவர்களை மதிச்சு நடக்கிறதுக்கு. நான் அதனாலதான் இன்னைக்கு கூட நிகழ்ச்சியில இருக்கிற பெரியவங்க எல்லாம் வாழ்த்து கொடுக்க சொன்னேன். என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு அந்த பண்பு வளரணும். பெரியவர்களை மதிக்கிற பண்பு நமக்கு வளரணும். இரண்டாவது, நீங்க இப்ப பெரியவங்களை மதிச்சு வாழ்த்து கொடுங்கன்னு சொல்றப்போ அவங்க மனசுல என்ன நினைப்பாங்க? சரி, எனக்கு எவ்வளவு உயர்ந்த இடம் கொடுக்குறாங்க, do I really deserve this? ஒரு நிமிஷமாவது அவங்க யோசிப்பாங்க. அப்போ இது வரைக்கும் நான்
உயர்ந்த பண்புகளை வளர்த்துக்கலன்னா கூட இப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, அந்த கேதரிங்லயும் என்னோட வயசுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க. சோ ஏஜ் கிரேஸ்ஃபுல்லின்னு சொல்ற மாதிரி நான் என்ன பண்ணணும், இந்த வயசுக்குரிய அன்பும் கருணையுமாக நான் இருக்க பழகணும். இப்படி நிச்சயமா அவங்க நினைப்பாங்க. அதனாலதான் நம்ம பெரியவர்களை அவசியம் மதிக்கணும். சோ கருமைய தூய்மைக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற முதல் பாயிண்ட், தாய், தந்தை, குரு, ஆட்சி தலைவர், தெய்வம், இவர்களை மதித்து வாழணும். சோ ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். அண்ட் தென் செகண்ட், ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த மூன்றும் இணைந்த அறநெறி பின்பற்றி வாழ்தல், virtuous way of life following morality, duty and charity. Third is meditation. நம்முடைய கருமையத்தை தூய்மைப்படுத்தணும்னா நிச்சயமா அகத்தவம் செய்யணும். இது மூன்றாவது. நான்காவது பிசிக்கல் எக்ஸசைஸ். நம்ம அழகா முதல்ல பேசுறப்பவே சொன்னோம், இந்த கருமையம் எங்க இருக்கு, நம்ம உடலினுடைய நடுவுல. அப்ப இந்த பிசிக்கல் பாடியை ஹெல்த்தியா இருந்தால்தான் நம்ம ஜீன்ஸை பியூரிஃபை பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்ல கூட நம்ம சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். சோ ஃபோர்த் வந்து கட்டாயம் எக்ஸசைஸ் பண்ணணும் நம்ம. ஃபிஃப்த், அழகா திருவள்ளுவர் சொல்வாரு, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. அந்த இயல்புடைய மூவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர், அவர் பேரண்ட்ஸ் அண்ட் அவர் ஓன் கிட்ஸ். இந்த மூன்று பேருக்கும் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஹாஸ் டியூட்டி. நிச்சயமா இவர்களை நம்ம அக்கறையோடு பொறுப்போடு பாதுகாத்து வரணும். சம்டைம்ஸ் நம்ம லைஃப் பார்ட்னர் நம்மளை புரிஞ்சுக்காம கூட இருக்கலாம், ஆனால் நம்ம நிச்சயமா அவங்கள புரிஞ்சுக்கணும், அவங்கள மதிக்கணும். ஏன்னா நம்ம தான் சத்சங்கத்துல இருக்கோம். சோ பேரண்ட்ஸ், லைஃப் பார்ட்னர் அண்ட் கிட்ஸ், இந்த மூன்று பேருக்கும் நம்ம ஒவ்வொருவரும் கடமை செய்யணும். இது ஐந்தாவது. ஆறாவது பாயிண்ட் என்னன்னா, இறைநிலை உணர்ந்து அந்நிலையோடு அடிக்கடி நம்ம மனசை வந்து ஒன்ற வைக்கணும். Just expand your mind to understand the divine nature. Then seventh வந்து, தயவு செய்து மனித முயற்சியால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை ஒரு நாளும் வீண் பண்ணாதீங்க. இயற்கை வளத்தையும் வீண் பண்ணாதீங்க. பிறர் உபயோகிக்கும் பொருட்களையும் மதிச்சு சேதப்படுத்தாது நடந்துக்கணும். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா அவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி குக் பண்ணிருக்காங்க. வேண்டான்னா வேண்டான்னு கூட சொல்லலாம், பட் வாங்கி வச்சுட்டு தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே போல இயற்கை வளங்கள், தண்ணீர், இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப அழகா சிக்கனமாக பயன்படுத்தணும். அது நம்முடைய கடமை. சில பொருள் நமக்கு வேண்டான்னு இருக்கும், ஆனா பிறர் உபயோகிக்கிறாங்கன்னா அதையும் நம்ம மதிச்சு நடக்கணும். தென் எய்த் வந்து மகரிஷி ரொம்ப வற்புறுத்தி சொல்ற ஒரு பாயிண்ட், எப்படி நம்முடைய உடல் வந்து இறைவனால் வடிவமைக்கப்பட்டதோ அதே போலதான் நாம் பார்க்கின்ற ஒவ்வொருவரும் இறைவனின் தோற்றம். இத தயவு செய்து மதிங்க. யாரை பார்த்தாலும் அந்த இறை காட்சியாக மதிக்கிற பொழுது நம்ம யார்கிட்டயும் கடுமையா பேச மாட்டோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜஸ்ட் ட்ரை டு see everyone as embodiment of the divinity. Then you will be able to respect the other person. நைன்த்ல மகரிஷி சொல்லுவாங்க, அன்பும் கருணையுமான ஒரு வாழ்க்கை. உள்ளத்துல பகை வேண்டாம், வஞ்சம் வேண்டாம், மன்னிச்சிருங்க யாரா இருந்தாலும். when you forgive others, you are actually enriching the quality of your mind. So உள்ளத்துல அன்பும் கருணையும் இருக்கணும். 10th மகரிஷி சொல்லுவாங்க, ஜாதி, மத, இன, மொழி எந்த வகையிலும் மனிதர்களை வேறுபடுத்தி பார்க்காதீங்க. எல்லோரும் இயற்கையின் மக்கள். மகாகவி பாரதி சொல்வார், ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள், உலகு இன்பக் கேணி என்று. அந்த வகையில இந்த தீபாவளி திருநாளில் நாம் அனைவரும் we are all God's children. இந்த ஒரு யூனிட்டி நம்மளை எப்பொழுதுமே இணைச்சு வச்சிருக்கோம். சோ இந்த அற்புதமான நாள்ல இந்த சத்சங்கத்தை ஏற்பாடு செய்த செந்தில், சஞ்சீவ் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அவங்க குடும்ப உறுப்பினர், அவங்க லைஃப் பார்ட்னருக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன ரீசன் பாத்தீங்கன்னாக்கா, என்னப்பா தீபாவளி அன்னைக்கும் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல ஒரு காமெடி சொல்லுவாங்க இல்லையா, உங்களோட சின்சியாரிட்டிக்கு ஒரு அளவே இல்லையான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வந்து வீட்டுல எவ்வளவோ கமெண்ட்ஸ் வந்திருக்கும். அதையும் தாங்கிக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். நேரம் ஒதுக்கி கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆக நம்ம இன்னைக்கு இந்த ஒரே ஒரு பாயிண்ட் கூட மனசுல வச்சுக்கிட்டா போறோம். இந்த கருமைய தூய்மைக்கு பெரியவர்களை மதிப்போம். எங்க எப்படி இருந்தாலும் நம்ம கட்டாயம், அது நம்முடைய கடமை. அதுல நமக்கு விருப்பு வெறுப்பே இல்லை. யூ cannot give any excuse. See, my mom has not done a right thing to me, or my father, he didn't behave properly. Absolutely no excuse. They are our parents, they are elders, so we should respect them.
அதுதான் இந்த கருமைய தூய்மைக்கு நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புற விஷயம். இதுல இன்னொரு நன்மை பாருங்க, when you start respecting elders, kids automatically learn this valuable lesson which is going to do wonders in their life from us. So thank you very much. வாழ்க வளமுடன். இந்த அற்புதமான சிந்தனையில் பங்கு கொண்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி சிறப்புற்று வாழ்வதோடு அருட்பேராற்றல் உங்களுக்கும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் இந்த இனிய நன்னாளில் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்தியாகவும் அமைய வேண்டும் என எல்லாம் வல்ல இறையருளையும் குருவருளையும் பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். Thank you, Arul Chellima, for the wonderful session. Before we go to the Q&A session, let's bless Arul Chelvi Amma. Professor Arul Chelvi Amma, வாழ்க வளமுடன். Her spiritual services, வாழ்க வளமுடன். By the grace of divine power, Professor Arul Chelvi Amma and his family may enjoy good health, long life, enough wealth, prosperity, peace and wisdom. Let's bless Assistant Professor Sindil for coordinating this event. Assistant Professor Sindil, be blessed by this event. His family, be blessed by the event. வாழ்க வளமுடன். Assistant Professor Sindil and his family may enjoy good health, long life, enough wealth, prosperity, peace and wisdom. Be blessed by the divine. வாழ்க வளமுடன். Like we have 5 more minutes. So you can, யாருக்கு கேள்வி இருக்கோ, you can ask your questions now. வாழ்க வளமுடன்மா. இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி டைம் எங்களுக்கு கொடுத்தீங்க. இந்த ஒரு நன்னாளில் எங்களோட இருளை போக்கி ஒளியை கொடுத்துற மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவு. ஐயா கருமையும் எல்லா தேங்க்ஸ் வந்து நம்ம சஞ்சீவ் ஐயாவுக்கு தான். மிக சிறப்பாக அது வந்து அவர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அவரோட அது கரெக்டாக கருமையும் கரெக்டாக தீபாவளி அன்னைக்கு வந்து கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஆப்டாக கரெக்டாக இட் ஹாஸ் பீன் ஃபார் திஸ் டே அண்ட் ஹாப்பி தீபாவளி டு எவ்ரி ஒன். ரொம்ப சிறப்பாக இருந்ததுமா. நீங்கள் நல்லா சொன்னீங்க. ஆசைகள் ஃபஸ்ட்டு பெரியவர்களை மதிப்போம். அது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு லாஸ்ட்டு சொன்னீங்க. அருமையான வார்த்தை, பெரியவர்களை மதிப்போம். தண்ணீர், உணவு வீணடிக்கக்கூடாது. ஆசையை சீரமைத்தல், அப்புறம் இந்த இதெல்லாம் சொன்னீங்க. கருமையம், இந்த ரேடியேஷன் கோள்களின் போது ஆக்சிடெண்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்ததுமா. வணக்கம், நன்றிம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பாக. தேங்க்யூ செந்தில். தேங்க்யூ ஃபார் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. வாழ்க வளமுடன். மற்றவர்கள் யாரும் சொல்லணும்னா சொல்லலாம், இல்லைன்னா குழந்தை மீவியா ரெடியா இருக்காங்க. எல்லாருக்கும் தீபாவளிக்கு 5 நிமிஷம் முன்னாடி முடிச்சிடலாம். மீவியாவோட உலக நல வாழ்த்தோட. கீதாம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. இன்னைக்கு அருமை தூய்மை, நம்ம அந்த டாபிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேச கேட்கறதுக்கு இனிமையா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ வெரி மச். வாழ்க வளமுடன். எல்லாரையும் வாழ்த்தின உங்களுடைய அன்பு உள்ளத்துக்கும் நன்றி. Now கிரண்மயி, please மா. வாழ்க வளமுடன். You can share. வாழ்க வளமுடன்மா. Yeah, thank you so much for an amazing session, lecture. I really like the way you say, For me, I think you're translating in English. I don't know if other people are comfortable. They would like to listen to their own language, right? I'm so sorry to give trouble. No. You are not at all giving trouble, Kiranmaya. Don't think in those lines, because we all really feel happy to be with you and to have you with us. That really makes us happy. Just for me, you have to translate, right? I feel bad for that. I'm so sorry. No, don't feel like that. No, we all enjoy that. At least I have to learn speaking English, no, ma. Otherwise, I don't have the opportunity. You're good. Whatever you're saying is good. But like you have to say in Tamil, right? For other people. So in between whatever you're speaking in English, that's good. Thank you, ma. Thank you very much. We just have to understand, right? We don't need any,
even you use big dictionary words, I can't understand. So it's always simple and easy. Thank you, What you Kiranmay. say. That's Thank what I know. Only simple language I know. Yeah, Thank you, even I Kiranmay. know simple Sarom. language. ஓகே கண்ணா, வெல்கம். சரோ அம்மா, நீங்களும் அன்மியூட் பண்ணிருந்தீங்க. அம்மா வாழ்க Happy வளமுடன் அம்மா. Diwali to everyone. Thank you. Bye. Thank Thank you, you. Kiranmay. Thank you. வாழ்க வளமுடன். Thank you, Kiran. Kiran, you're most welcome. You're such a sweet soul. So glad to have you in this group. Yeah. Happy Diwali to you. And Sanjeev and Sendil, மிகவும் நன்றி. இந்த செஷனை இன்னைக்கு வச்சது எங்களுக்கு ஒரு தீபாவளி பரிசு. அம்மாவுடைய இந்த சிற்றுரை, இந்த அருளுரையா நாங்க எல்லாருக்கும் தீபாவளி பரிசா எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ண போறோம். இந்த ஸ்பீச்சை தயவு செய்து அதை அனுப்பி வைங்க. எல்லோருக்கும் நன்றி. இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆமா, மிக்க நன்றிமா. அனைவருக்கும் நன்றி. செந்தில் இப்போ செஷன் கன்க்ளூட் பண்றாங்க. வாழ்க வளம். சுயம்புக்கனி அம்மா சொல்லுங்கம்மா. ரொம்ப வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பா இருந்தது. கர்மய தூய்மை எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. நல்ல கருத்துக்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த தீபாவளி நாள்ல நிறைய பேர் வந்து இந்த இது கேட்டிருக்கீங்க. இதுவுமே எல்லாமே ஒரு குருவுடைய வழிகாட்டுதல் தான். ஏன்னா இந்த நாள்ல இந்த ஒரு தலைப்பு அம்மா சுருக்கமா ஒரு 10 பாயிண்ட் சொன்னாங்க. ஆல் ஆர் லைக் வெரி வேல்யூபிள். ஸோ இது எல்லாமே ஒரு குரு நம்மளை இது மூலமாக அம்மா மூலமா சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு வந்திருக்கோம். நமக்காக உலக நல வாழ்த்து பாடி நிறைவு செய்யலாம். உலக நல வாழ்த்து பாடுறதுக்காக குழந்தை மீவியா வந்திருக்காங்க. வாழ்க வளமுடன் மீவியா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ அங்கிள். ஹாப்பி தீபாவளி. உலக நல வாழ்த்து. உலகம் எல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவர் எல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருகட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அழிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி மீவியா. மீவியாவையும் வாழ்த்திடலாம். உலக நல வாழ்த்து பாடிய குழந்தை மீவியா வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் மீவியா உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ மீவியா. வாழ்க வளமுடன் அங்கிள். அருள்சீலம்மா, நீங்க ஏதாவது சொல்லணுமா? ஆமா, நானும் சொல்லணும்னு தான் நினைச்சேன். தேங்க்யூ சஞ்சு. நீங்க யூ ஆர் அ மைண்ட் ரீடர். சோ நான் அந்த குழந்தை மீவியாவை தான் பாத்துட்டு இருந்தேன். எவ்வளவு அழகா பாருங்க, இந்த குழந்தைகள் நல்ல கைகளை குவிச்சு கண்களை மூடி நினைச்சு பாடுறாங்க. நானும் நினைச்சேன், இந்த உலக நல வாழ்த்து ஒரு பாடலை நம்ம ஃபாலோ பண்ணி நடந்தா கூட வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும். சோ நன்றி மீவியாவுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் கண்ணா. இன்னொன்னு கவனிச்சீங்களா, நம்ம வாழ்ற வாழ்க்கைய சுவாமிஜி மீவியா மூலமா நமக்கு புரிய வச்சுட்டாரு. பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். நம்ம எல்லாருக்கும் இன்னும் தொகுத்துணர்வு வரல. சோ குழந்தை வாயில அந்த வரியும் வரல. அதனால நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், முதல்ல டிஃபரன்சஸ் பாக்குறத விட்டுட்டு இந்த தீபாவளி நல்ல நாள்ல
எல்லோரும் அந்த இறைவனின் குழந்தைகள். The same divine exist in everybody. இதை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். எல்டர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். மீவியாவுக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சஞ்சீவ். தேங்க்யூ. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஆண்டி. வெல்கம் மீவியா. வான்மதிக்கும் நன்றி கண்ணா. வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் நீலாயில் நிறை செல்வம் ஏற்புகள் மெய்ஞானம் வாழ்க வளமுடன். சஞ்சீவ், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.